இன்றைக்கி சூப்பராக நம்மளோட ஆலு பிரியாணி எப்படி செஞ்சோன்னு பார்க்கணும்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க, எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் நமஸ்தே. நீங்களே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்புறேன் நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்குங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் செய்கிற ஒரு டிஷ் வந்து என்னதுன்னா ஆலு புலாவ். புலாவ் சொல்லலாம், பிரியாணி சொல்லலாம், எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்றைக்கி அதான் நான் செய்ய போகிறேன். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லி பார்க்கணும்ல. ஸோ கடை வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் வந்து ஃபஸ்ட் வந்து ஒரு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து பெரிய ஒரு வெங்காயத்தை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 உருளைக்கிழங்கு. நான் வந்து சின்ன உருளைக்கிழங்கு எடுத்துக்கன்னா 2 எடுத்துருக்கேன். பெரிய உருளைக்கிழங்காக இருந்தால் நீங்கள் வந்து 1 எடுத்துக்கோங்க. அப்புறம் மல்லி இலை, அப்புறம் வந்து பிரியாணி அரிசி நான் வந்து 1 கப் அளவுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை வாஷ் பண்ணி நம்ம நனைய வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கொஞ்சோண்டி சோம்புத்தூள். இது ஆப்ஷனல் தான், பட் ஸ்மெல் நல்லாயிருக்கும், அதனால் நான் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சோண்டி கல்பாசி, ஒரு ஏலக்காய், ஒரு சோம்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு பிரியாணி இலை, 3 கிராம்பு, ஒரு பட்டை. ஸோ இவ்வளவும் எடுத்திருக்கேன் நான். இதை நான் எப்படி செய்ய போகிறேன்னு சொல்லி பார்க்கணும்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சூப்பரான இன்றைக்கி ஒரு ஆலு பிரியாணி பண்ண போகிறோம். வாங்க, செம எம்மியாக. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து இதை ஆக்சுவலி நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நான் பொரிச்சு எடுக்கணும். ஸோ நான் பொரிச்சு எடுத்துகிட்டு உங்களை காட்டுறேன். நான் வந்து குக்கரில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஸோ அதனால் அடுப்பு பற்ற வச்சாச்சு. ஒரு பக்கம் வெந்நி வச்சுருக்கேன். என்னோடய விளாக்ஸ் நிறைய பேருக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் வந்து வெந்நி வச்சு ஸோ அந்த தண்ணி தான் நான் எடுத்துப்பேன். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சாதத்தை வந்து கொஞ்சம் பாயில் பண்ணி தான் நான் உள்ளே ஆட் பண்ணுவேன். அதனால் ஸோ குக்கரை நான் வாஷ் பண்ணிவிட்டேன். லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு நான் வச்சுருக்கேன். ஸோ கட நம்மளோட வேலைகளை பார்த்துடலாம். ஸோ ஈஸியான குயிக்கான நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிடுங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ எம்மியாக இருக்கும். அது வீட்டில் வந்து சிக்கன் தான் வச்சு பண்ணணும், மட்டன் தான் வச்சு பண்ணணும் அப்படி இல்லை, குஸ்கா மட்டும் தான் பண்ணணும் இல்லை, இந்த மாதிரி ஐட்டம் பண்ணலாம். என்னோடய விளாக்ஸ் இன்னொன்று பார்த்துருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு கொண்டக்கடலை பிரியாணி யாருக்குன்னு நான் போட்டிருப்பேன். அது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதுவுமே பயங்கர டேஸ்டியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆஃப் பாயில் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் ஃபுல்லாக வேக வைக்கிறேங்க. பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? நான் அமுக்கி காட்டுறேன். மேலே இருக்கிறது மட்டும் தான் வெந்திருக்கும், உள்ளே இருக்கிறது வெந்திருக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம பாயில் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ நான் எண்ணெய் விட்டுடுறேன். ஸோ நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ வந்து நல்லா சூடாயிருச்சு. நம்ம வச்சுருந்த பிரியாணி ஸோ மசாலா ஸ்பைசஸ் இருக்கும்ல, அதெல்லாம் நம்ம உள்ளே ஆட் பண்ணிடுவோம். கடகடன்னு ஆயிடுறதுனால ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். ஸோ ரொம்ப டைம் எடுக்காது. இப்போ நல்லா இதாகிடுச்சு. நான் கம்மியாக தான் எண்ணெய் விட்டுருக்கேன். இது கூட வந்து கொஞ்சோண்டு நெய் விட்டுக்கிறேங்க. நெய் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, வேணான்னா விட்டுருங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் விட்டுருக்கேன். அதில் இப்போ மொத்தமாக 3 கரண்டி ஆச்சு இல்லையா. நல்ல ஸ்பைசஸோட வாசனை நல்லா வந்துருச்சுங்க. நான் ஆனியன் சேர்த்துக்கிறேன். நல்லா நம்மளோட ஆனியன் எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணி வச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் சொல்லி லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்துட்டோன்னா இந்த வெங்காயம் நல்லா மசிஞ்சிடும். அதனால் இந்த உருளைக்கிழங்கு
நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ எம்மியாக இருக்கும். அந்த லைட்டாக ஒரு ஒரு பாயில் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு வித்தியாசமாக இருக்கும். இந்த மாதிரி பொரிச்சு சாப்பிடும்போது நம்ம அந்த உருளைக்கிழங்கு ஃபிங்கர் சிப்ஸ் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும். அதனால் ஸோ நம்ம பண்ணுற பிரியாணியும் வாசனைகள் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் வந்து தனியாக பொரிச்சு எடுத்திருக்கேன். அந்த பொரிச்சு எடுத்து எண்ணெயே நான் திரும்ப இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, ஒருவேளை நீங்கள் இதே இதில் பண்ண போகிறீங்கன்னா நிறைய எண்ணெய் சேர்த்துக்குவீங்கன்னா இதிலே நீங்கள் குக்கரில் போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ அந்த ஃப்ளேவர் இருக்கும் நல்லா, உங்களுக்கு அந்த உருளைக்கிழங்கோட ஃப்ளேவர் வந்து நல்லா கிடைக்கும். இப்போ நான் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். பட் நான் கம்மியாக எண்ணெய் ஊற்றி நான் பண்ணியிருக்கிறதுனால நான் வேறு கடாயாக பொரிச்சு எடுத்து வந்து வச்சுருக்கேன். ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிடும். பச்சை வாசனை நமக்கு போகும். இன்னொரு சொல்ல மறந்து இது கூட இன்னும் புதினா நான் சேர்க்கணும். உண்மைதான், நான் இது ரொம்ப மறந்துட்டேன். நான் இது அதுக்குள்ளே நல்லா வதங்கிட்டு பார்க்கலாம். இப்போ நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சுங்க. அடுப்பை சிம்மில் தான் வச்சுருந்தேன். நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட நான் வந்து புதினா சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டி மல்லி இலை இருக்கும் இல்லையா, அதையும் நான் சேர்த்துக்கிறேன் ஃப்ளேவருக்காக. வந்து தக்காளி நீங்கள் எந்த மாதிரிலாம் பிரியாணி பண்ணுவீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, எனக்கு 3 வச்சுக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ரொம்ப ஸ்பைசி நமக்கு வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதனால் நான் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நான் இடத்துல உப்பு சேர்த்துருக்கேன். இது கூட வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தயிர் வச்சுருந்தேன் இல்லையா, இதே நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வச்சுருந்தோம்ல மசாலாஸ், மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, சோம்புத்தூள், மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். இது கூட லேசாக ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். மசாலா வந்து கருகாமல் இருக்கும் இல்லையா, அதுக்காக நான் வந்து அதையும் சேர்த்துக்கிறேன். ஸோ என்ன ஆகும், எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா பிளெண்ட் ஆகும் பார்த்தீங்களோ. ஸோ நல்லா பிளெண்ட் ஆகும்போது உங்களுக்கு அது மசாலாஸ் வந்து கருகாது. அதுதான். ஸோ இது 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல மசாலா வந்து நல்ல இதோட சேர்த்து நல்ல மசிஞ்சிரும், வெந்துடவும் செய்யும். ஸோ நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் வந்து நம்ம வச்சுருந்தோம் உருளைக்கிழங்கு இருக்குல்ல, நம்ம யாருக்குமே பொரிச்சு தான் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து ஃபுல் குக் ஆகலைங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், 50% தான் குக் ஆகிருக்கு. ஓகேவா? இப்போ இதோடு சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுட்டு அளவு தண்ணி மட்டும் நான் விடுவேன். 1க்கு 1.5 அளவு தண்ணி தான் வச்சு விடுவேன் நான். ஆனால் நான் வந்து வெந்நீர் தான் விடுவேன். நான் 3 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன். எதுக்காகனா இப்போ இந்த உருளைக்கிழங்கு இது வெந்துடும் ஒன்று, ரைஸ் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு பாதி குக் பண்ணி தான் நான் உள்ளே போட போகிறேங்கிறதுனால நான் வந்து 3 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன். இது எல்லாமே நல்லா வெந்து வரணுங்கிறதுக்காக. இதோட டேஸ்ட்டு ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். சூப்பருங்க, நல்லா எம்மியாக இருக்குது. ஸோ ஸ்மெல்லு இது கொஞ்சம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம சாதத்தை ஒரு பக்கம் நம்ம வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து நான் சைடில் வச்சுருந்த வந்து அரிசி வந்து பாருங்கள் குக் ஆயிடுச்சு. பட் 50% தான் நான் குக் பண்ணுவேன், 50% குக் பண்ண மாட்டேன். ஸோ நான் இப்போ இதை எடுத்து இதை வடித்து இதுக்குள்ளே நான் சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த சாதத்தை வந்து இது கூட நான் சேர்த்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, செம்மையாக இருக்குங்க. நல்ல கலர்ஃபுல்லாக
சூப்பராக இருக்கும். இப்போ இதை வந்து நான் ஒரு ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி ஓப்பனில் வந்து ஃபாஸ்ட்டாக வச்சு வேக விட்டுட்டு அதுக்கு அடுத்து வந்து நான் விசில் போட்டு 2 விசில் வச்சுருவேன். ஸோ 2 விசில் சீக்கிரத்துக்குள்ளே வெந்துடும். ஸோ அதனால் இப்போ நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வேகட்டும். இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, சூப்பராக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நான் வந்து உருளைக்கிழங்கு வச்சு பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த மெத்தட் வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ உருளைக்கிழங்கா இருக்கலாம், வெறும் காலிஃப்ளவரு, இந்த மாதிரிலாம் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பிரியாணிஸ் வந்து நம்ம செய்யலாம் நமக்கு பிடிச்ச மாதிரி. ஸோ அதனால் அது ப்ராப்ளம் கிடையாது. நமக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பிரியாணி செஞ்சுக்கலாங்க. வந்து நல்லா வேக வச்சுட்டேன். நான் 2 விசில் மட்டும் வச்சுட்டு அதை ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ நான் மூடி போட போகிறேன். இப்போ நான் 2 விசில் வச்சுட்டதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரியாணி சூப்பரான ஆலு பிரியாணி ரெடிங்க. சும்மா எப்படி இருக்குது பாருங்க. இங்கே இருங்க, அப்படியே உதிரி உதிரியாக இருக்கா? இதாங்க. வாவ், சூடாக இருக்கும்போது கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல போல போலன்னு உதிர்ந்துக்கிட்டு நல்லாவே இருக்கும். சூப்பரான நம்மளோட ஆலு பிரியாணி ரெடி. அந்த நம்ம பொரிச்சும் போது இருந்த அந்த டேஸ்ட் எல்லாமே இதில் இருக்கும். இங்கே பாருங்கள், அந்த ஆலு நல்லா வெந்திருந்துருக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கு செமையாக இருக்கும். இப்போ மல்லித்தூள் போட்டு இறக்கிற வேண்டியதாங்க. மல்லித்தூள் போட்டாச்சு. சாரி, மல்லி இலை போட்டாச்சு. சாரிங்க, மல்லி இலையை போட்டு இப்படி ஒரு பரட்டி வாங்க டக்குன்னு நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சுட சுட நம்மளோட ஆலு பிரியாணி ரெடி. சூடாக மலைக்கு ஏற்ற மாதிரி சூடாக வச்சு சாப்பிட வேண்டியதான் பாருங்க. அப்புறம் நம்மளோட ரைத்தா, ஆனியன் ரைத்தாங்க. அப்புறம் நம்மளோட முட்டை இல்லைன்னா எப்படி? ஸோ முட்டை. ஸோ நான் முட்டையை கட் பண்ணி இப்படி ஓப்பன் பண்ணி வச்சிடுறேன். இது கூட வந்து கொஞ்சோண்டி மிளகுத்தூள், இப்படி பிளேனாக எல்லாமே இருக்கும் இல்லையா, அதனால் சாப்பிட்றதுக்கு அதுக்கு லைட்டாக தேவையான அளவுக்கு லைட்டாக உப்பு. அவ்வளோதாங்க. இப்போ சாப்பிட்டு செம என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஆலு பிரியாணி சமைச்சு பாருங்கள். இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருந்ததுனால நான் வந்து எக்ஸ்ட்ரா உப்பு சேர்த்துக்கல. உங்களுக்கு உப்பு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க, ஓகேவா? ஸோ நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நாங்களும் என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.